வணக்கம். ஈஸி சமையலில் ஈஸியாக காரப்பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூனு கடுகு உளுந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். சமையல் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு, சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரட், பெரிய கேரட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்லாரி, பெரிய பல்லாரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை உருவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவா தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் இந்த இடத்துல சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு கடைசியாக சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க. வெங்காயம் நம்ம ஒரு பாதிக்கு மேலே வதங்கினா போதும். கேரட்டும் வெங்காயமும் பாதிக்கு மேலே வதங்கினா போதும். இப்போ நல்லா பாதிக்கு மேலே நமக்கு கேரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் ஒரு 3 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் போட்டு நல்லா மாவை புளிக்க வச்சு கரெக்டாக இட்லி அவிக்கிற ஸ்டேஜுக்கு வச்சுருக்கோம்ல, அந்த மாவு தான் 3 கப்பு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம தாளிப்பு போட்டு வச்சுருக்கோம்ல, கேரட்டு வெங்காயம் இதெல்லாம், அதை நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரே தோசை இட்லியாக சாப்பிடுவோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு காரப்பணியாரமாக காலையில் டிஃபனாக சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸுகளுக்கு சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி, இடை உணவு மாதிரி கூட நம்ம இதை வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோதான். தாளிப்பை உள்ளே சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்ருங்க. மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்பையும் தண்ணியாக இருந்துட வேண்டாம். இந்த காரப்பணியாரத்துக்கு நீங்கள் சிறப்பாக எதுவும் மாவு எதுவும் ரெடி பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இட்லி மாவுலேயே இந்த மாதிரி கொஞ்சம் தாளிப்பு மட்டும் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு டேஸ்ட்டான நமக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிரும். இப்போ நல்லா மாவு கலந்தாச்சு. அடுத்து பழகுன பணியாரக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ நம்ம சூடாகிட்டு இருக்கு பணியாரக்கல். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அப்படியே லேசாக ஒரு 1/4 குழிக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல்ல எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சின்னதாக ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு மாவை சைடை வலிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு சைட்லேருந்து ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 குழிக்கு மட்டும் ஊற்றுங்க போதும். அவ்வளோதான். நம்ம எல்லா குழிலையும் மாவு ஊற்றியாச்சு. 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக அந்த பபுள்ஸ் எண்ணெயெல்லாம் நல்லா வற்றி இந்த கார்னர் கூட நல்லா ப்ரௌன் ஆனோடனே இப்போ நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நல்லா ஷார்ப்பான ஒரு ஸ்பூனை வச்சுட்டு லைட்டாக அந்த சைடை மட்டும் நல்லா கோர்த்து விடுங்க. கோர்த்து விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்ருங்க. இந்த பக்கம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடும். இதே மாதிரி ஒன்றொன்னையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ரெடியானதும் எடுத்துருங்க. 2 நிமிஷம் தான். இந்த பக்கம் 2 நிமிஷம் சூப்பராக ரெடி ஆயிரும். தனியாக எடுத்துருங்க. அடுப்பை மீடியத்தில் நல்லா மென்மையாக வச்சுக்கிட்டு மெதுவாக பொறுமையாக அது பணியாரத்தை நம்ம சுட்டு எடுக்கணும். நம்ம தான் நமக்கு நல்லா வரும். இதே போல் மீதி இருக்கிற மாவே நீங்கள் சூப்பரான ஒரு காரப்பணியாரமாக சுட்டு எடுத்துருங்க.